இப்பவும் சொல்ற முதல்வருக்கு என்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிய, அது எனக்கு நல்லா தெரியும். பல்வேறு உளவுத்துறை மூலியமா என்னை நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கிய, என்னுடைய வார்த்தைகளையும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிய. எனக்குன்னு தினந்தோறும் என்னோட செயல்பாடுகளை அறிவதற்காக ஒரு டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து சென்னையில இருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், மேலும் மேலும் வெந்த புண்ணுல ஈட்டிய குத்துற மணிக்கு இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி நான் தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா வருகின்ற தேர்தல்ல முக்குளத்தூர் கிராமங்களுக்கு கண்டிப்பான முறையில ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கட்டு போக முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், இடஒதுக்கீடுங்கிற ஒரே ஒரு தவறுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க எதிர்த்தோம். எனக்கு நிரந்தரமா எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். எனக்கு நிம்மதி, இப்ப உள்ள என் மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை தான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், என்னை வாழ விட்டாலும் போங்கிற கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்க நல்லது செய்யுங்க, மாட்டுக்கத்து இல்ல. ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்றி அவங்களை பாதுகாக்குங்கிற வந்து போர்வையில நீங்க பிள்ளைமாறு, செட்டியாரு, நாடாரு, கோனாரு, தேவர் இப்படி இருக்கிற சாதி மக்களை அழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து கூட்டம் நடக்கும், அடுத்து போராட்டம் நடக்கும். இனி வருங்காலத்துல பிள்ளைமாறு, செட்டியார், கோனாரு, முதலியார் எல்லா சாதியும் ஒண்ணு சேருவோம். நீங்க பட்டியலின மக்கள் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதால அவங்களுக்கு நீங்க ஆதரவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து சேருவோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நம்ம தலைமுறை, நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம தாட்டியமா இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளையே வாழ விட முடியாது, நம்மள ரோட்ல நடமாட விட முடியாது. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண வருங்காலத்துல, நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும்? அப்ப நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு பலத்தை, ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அதை எல்லாரும் நீங்க நினைங்க. இந்த பிசி எம்பிசி மக்களை, இந்த பிள்ளைமாறு, செட்டியார், கோனாரு, நாடாரு இவ யாருமே நிம்மதியா இன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு சூழல் இருக்கு. அதுக்கு ஏத்த மணிக்கு இப்போ ஏற்கனவே இருக்க அந்த எஸ்சி சட்டத்தாலேயே ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் இப்ப ஆணவ கொலை சட்டம், ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் சொல்லி முதல்வர் வந்து நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டத்தை, அதாவது பாருங்க, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் பிற சமூக மக்களுக்கு இடையூறா இருக்காங்க, இடைஞ்சல் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் பாருங்க ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இப்படி சட்டம். அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம். நான் முதல்வரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், காதலிக்க மாட்டுக்குன்னு சொல்லி என்னை காதலிக்கலன்னு சொல்லி நிறைய கொலைகள் பண்ணிருக்காங்க. யாரு? பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டம் நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகள் வேண்டாமா? பட்டியலின மக்கள் வந்து ஓட்டு போட்டா போதுமா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அதாவது மீண்டும் மீண்டும் நாம குறிப்பிட்டு அப்ப இந்த அரசாங்கமே பட்டியல் சமூக மக்களுக்காண்டி